ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் தகுதி தேர்வுக்கு அதில் இயல் 3 வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். அது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம். அது இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ நம்ம 3வது இயல்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்குறள் வந்து கொடுத்துருப்பாங்க, வாய்வியல் இலக்கியம் சொல்லிட்டு. அந்த திருக்குறள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஒழுக்கமுடைமையும் மெய் உணர்தலும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனால முன்னாடி கேள்வி இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உயிரினும் மேலானதாக திருவள்ளுவர் கூறுவது எது? ஸோ நம்ம உயிரை கூட மேலானதா வந்து திருவள்ளுவர் வந்து எதை வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஒழுக்கத்தை தான் நம்ம உயிரோட மேலானதா வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் டேஷ் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப பாருங்க, இந்த டேஷ்ல என்ன வரும்? ஏன்னா கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்கறாங்க எக்ஸாம்ஸ்ல. ஸோ இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ ஒழுக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட மேலானதா என்ன பண்ணணும்? ஓம்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து 3வது கேள்வி. எப்படிப்பட்டவர் எல்லாரும் மேன்மை அடைவர் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஸோ எப்படிப்பட்டவங்களா இருந்தா அப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே மேன்மை அடைவாங்க, மேலும் மேலும் மேல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க, மேன்மை அடைஞ்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து தனது குறளை வந்து குறிப்பிடுறாரு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ எப்படி இருப்பவர்னா ஒழுக்கத்துடன் வாழ்பவர். அப்ப யாருங்க? ஒழுக்கத்துடன் உள்ளவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? மேலும் மேலும் வந்து மேன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின். ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை டேஷ் எழுதுவர் எய்தாப்பழி. இங்க பாருங்க, ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை டேஷ் எழுதுவர் எய்தாப்பழி. அப்ப அந்த விடுபட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை இழுக்கத்தின் எழுதுவர் எழுதாப்பழி. அதாவது ஒழுக்கமோடு வாழக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? மேலும் மேலும் மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாம, இழுக்கம்னா என்னதுங்க? ஒழுக்கம் தவறுபவர். ஸோ ஒழுக்கத்தை தவறி நடக்கக்கூடியவங்க எப்படி ஆவாங்களாம்? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பழிகளை வந்து அடைஞ்சு அவங்க வீணா போவாங்க அப்படின்றத வந்து என்ன பண்றாரு? திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்ப இழுக்கத்தின் அப்படின்றத வந்து சரியான ஆன்சர். அடுத்து, யார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரே என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ பல நூல்களை படிச்சவரா இருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவங்க தான்பா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார். என்னதுங்க? ஸோ உலகத்தோடு யார் வந்து ஒத்து வாழ கல்லாதலையோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல நூல்களை படிச்சவங்களா இருந்தாலும் அவங்க அறிவில்லாதவராக தான் வந்து கருதப்படுவாங்கன்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார். உலகத்தோடு ஒட்ட டேஷ் பலகற்றும் டேஷ் அறிவில்லாதார். பாருங்க, 2 டேஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் இப்பெல்லாம் வந்து கேள்விகள் வந்து இப்படிதான் கொடுக்குறாங்க, 2 டேஷ் கொடுத்துட்டு கேட்கறாங்க. ஸோ இதுல எது வரும் ஆன்சர் அப்படின்றத வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டேஷ் என்ன வருது? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். ஓகேங்களா? அடுத்து பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இங்க கல்லார் வரல, அப்ப இங்க வருது பாருங்க, ஒழுகல் மற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ அப்போ உலகத்தோடு ஒட்ட தெரியாதவங்க பல நூல்களை கற்றிருந்தும் அறிவில்லாதவங்களா தான் வந்து கருதப்படுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. எது அறிவாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? ஸோ எது வந்து உண்மையிலே வந்து ஒரு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார்? ஒரு பொருளின் உண்மை பொருளை காண்பது. ஸோ உங்ககிட்ட வந்து பல்வேறு விதமான பொருள் வந்து சேருது அப்படின்னா அது எந்த இயல்பினாக உங்ககிட்ட வந்தாலும் சரிங்க, ஆனா அந்த பொருளோட உண்மைத்தன்மையை எது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோமோ அதை நம்ம காண்றோமோ அதுதான் வந்து உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. எப்பொருள் எத்தன்மைதை ஆயினும் டேஷ் டேஷ் காண்பது அறிவு. அப்போ எந்த பொருள் எந்த தன்மையிலிருந்து வந்திருந்தாலும் அதனோட டேஷை காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அப்போ இதனோட குறள் என்ன வரும் பாருங்க. எப்பொருள் எத்தன்மைதை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அந்த பொருளோட மெய்ப்பொருள் என்ன, உண்மையான நிலவரம் என்னன்றதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அது எந்த இடத்துல இருந்து எப்படி வந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? எப்பொருள் எத்தன்மைதை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்து 9வது கேள்வி.
எவை அழிந்தால் அவற்றால் வரும் துன்பம் அழியும் என திருவள்ளுவர் கூறுகிறார். சோ இது அழிஞ்சிச்சுன்னா போதுங்க, இதனால வரக்கூடிய துன்பங்கள்லாம் நமக்கு என்ன ஆயிடும், அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆசை, ஆமா ஆசை அழிஞ்சிட்டா போதும், அதனால வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். சினமும் அழிஞ்சிட்டாலும் சரிங்க, அதனால வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அறியாமை, ஸோ ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்காம கத்துக்காம இருக்கிறன்னா அதால வரக்கூடிய துன்பங்கள் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப இது மூணுமே அவர் சொல்லியிருக்கிறதுனால இவை அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆசை, சினம், அறியாமை, யார் இது மூணுத்தையும் வந்து அழிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால வரக்கூடிய துன்பங்களையும் அழிஞ்சு அவங்க வந்து வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கெடுக்கும் டேஷ். என்னதுங்க? நாமம் கடக்கடும் டேஷ் அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. காமம், வெகுளி, மயக்கம் இதை பார்த்தோம். ஆசை, சினம், அறியாமை, இது மூணு தான் சொல்றாரு. இவை மூன்றன், என்னதுங்க? இவை மூன்றன் நாமம் கடக்கடும் நோய். என்னதுங்க? சீதா இதுக்கான ஆன்சர். நாமம் கடக்கடும் நோய்னு வரணும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கடும் நோய். இது மூணு நீங்க அழிச்சிட்டாலே என்ன பண்ணும், இது கூட வரக்கூடிய அந்த நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 10 கேள்வி உங்களுக்கு வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன். உயிரினும் மேலானதாக திருவள்ளுவர் சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், எப்படிப்பட்டவர் எல்லாரும் மேன்மை அடைவார் அப்படின்னு சொன்னா ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, மேன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை, இழுக்கத்தின் எழுதுவர் எழுதா பழி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, யார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரை சொல்றாருன்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார். ஸோ உலகத்தோடு யார் வந்து ஒத்து வாழ கத்துக்கலையோ அவங்க தான் வந்து பல நூலை கற்றாலும் அறிவில்லாதவரை கருதப்படுவாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு வரணும். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். எது அறிவாகும் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளின், அதாவது எந்த பொருள் எந்த தன்மை இயல்புனதா தோன்றினாலும் அதனோட பொருளோட உண்மையான பண்பு அறியத்தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அறிவுன்னு சொல்றாரு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வரணும். எவை அழிந்தால் அவற்றால் வரும் துன்பம் அழியும் அப்படின்னா, ஆசை, சினம், அறியாமை இவை மூணுமே அழிஞ்சா அதனால வரக்கூடிய துன்பம் அழியும் சொல்றாரு. சோ காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கடும் நோய், அதனால வரக்கூடிய நோய்கள் எல்லாமே அழியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கு. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கடும் நோய், இந்த திருக்குறள் நம்ம மேலே பார்த்துட்டோம். இதில் அடிகோடிட்ட சொல்லின் ஆங்கில எதிர்ச்சொல் எது? இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கிறாங்க. ஆங்கில எதிர்ச்சொல் எது? அப்ப எங்க அடிகோடிட்டு இருக்கோம்? வெகுளி அப்படின்ற இடத்த தான் அடிகோடிட்டு இருக்கோம். அதனோட எதிர்ச்சொல் கேட்கலைங்க, ஆங்கில எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்கோம். கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கின்னு ஆன்சர் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதனோட ஆங்கில எதிர்ச்சொல் எது அப்படின்றத 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனோட ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அது ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சில நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை நான் பொறுமையா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் வந்து போடுங்க. தேங்க்யூ கைஸ்.